ஹலோ மக்களே, நான் உங்கள் கன்னியாகுமரி சிறில். நம்ம இன்னைக்கு எந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளாக் பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்ம நாகர்கோவிலிருந்து தக்கலை போகக்கூடிய ரூட்டில் தோட்டியோடில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி மக்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விளாக்லையும் ஒரு சூப்பர் சென்டிமெண்டல் செக்ஷன் இருக்கு மக்களே. இந்த சென்டிமெண்டல் செக்ஷனில் என்னுடைய மனசில் உள்ளதை நான் ஷேர் பண்ணுவேன் மக்களே. ஸோ விளாக் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த அழகான பூந்தோட்டத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ கார்டன் வச்சுருக்காங்க மக்களே. இந்த ரெயின்போ கார்டனில் விதவிதமான மலர் செடிகள், பூச்செடிகள், பல வகை மரங்கள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றி பார்ப்போம் வாங்க. சரி மக்களே, நான் இந்த லொக்கேஷன் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், நான் தோட்டியோடில் இறங்கி வில்லுக்குறி ரூட்டில் அப்படியே ரோட்டு சைடில் நடந்து போய் ஏதாவது ஒரு சூப்பர் சீனரி ஏதாவது லொக்கேஷன் இருந்ததுன்னா நம்ம விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த பிளானிங்குமே இல்லாமல் தான் போனேன் மக்களே. அப்படி எந்த பிளானிங்குமே இல்லாமல் நான் ரோட்டோரமாக நடந்து போகும்போது தான் என்னோட கண்ணில் இந்த அழகான பூந்தோட்டம் தென்பட்டு மக்களே. சரி, என்னடா ஒரு பூந்தோட்டம் இருக்குது, சரி சீனரி வேற சூப்பராக இருந்து பேக்ரவுண்டில் அழகான வேலிமலை, இந்த ரோட்டு சைடில் இவ்வளவு அழகான ஒரு பூந்தோட்டமா அப்படின்னு சொல்லி என்னை பார்க்கவே என்னை ஈர்த்தது மக்களே. சரின்னு சொல்லி நானும் அப்படியே உள்ளே போய் பெர்மிஷன் கேட்டு அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாம் இப்போ பார்க்குற இந்த பழம் தான் பம்பளி மாஸ், கம்பளி மேசை, இப்படி ரெண்டு விதமாக சொல்லுவாங்க மக்களே. எங்கள் ஊரில் நாங்கள் கம்பளி மேசைன்னு சொல்லுவோம், ஆனால் நாகர்கோவில் சைட்லலாம் பம்பளி மாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க மக்களே. சரி மக்களே, நாம் இந்த விளாகோட சென்டிமெண்டல் செக்ஷன் இப்போ வந்துட்டோம் மக்களே. இந்த சென்டிமெண்டல் செக்ஷனில் கன்னியாகுமரி சிறில் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறான் நீங்கள் ஆவலோட காத்திருப்பீங்க. சரி மக்களே, இந்த சென்டிமெண்டல் செக்ஷனில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னால், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பூவை தான் நான் எக்ஸாம்பிளாக எடுக்க போகிறேன் மக்களே. இந்த பூவோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா வெறும் 2 அல்லது 3 நாள் தான் மக்களே. ஆனால் இந்த பூ வாழக்கூடிய இந்த 3 நாள்லையும் எத்தனை விதமான ஸ்டேஜை தன்னுடைய லைஃப்பில் கடந்து போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன் மக்களே. முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த பூ மொட்டா இருக்கும்போது காம்புகளால் மூடப்பட்டு அழகா பாதுகாப்பா இருக்கும் மக்களே. இது நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில எதை குறிக்குதுன்னா, நாம குழந்தையா இருக்கும்போது தாயினுடைய அரவணைப்புல ஒரு குழந்தை எவ்வளவு பாதுகாப்பா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமோ அதை உணர்த்துது மக்களே. இந்த பூவோட 2வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, அழகா தென்றல் காற்றுல அசைந்தாடி பூத்து குலுங்கி சிரித்த முகமா அது பார்க்குறவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பூ மலர்ந்து இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் மக்களே. இந்த ஸ்டேஜ் நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான அனுபவங்கள், மகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலங்கள், வெற்றி, மகிழ்ச்சி, நிம்மதி, இந்த மாதிரிப்பட்ட காலகட்டங்களை குறிக்கும் மக்களே. கடைசியா இந்த பூவோட கடைசி ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா தொங்கிய நிலைமையில வாடி உணங்கி உதிர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமை மக்களே. அதாவது காற்றிலேயும் மழையிலேயும் வெயிலேயும் அடிபட்டு வாடி உணங்கி உதிர்ந்து போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் மக்களே. இது நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிராசைகள்னாலும் தோல்வினாலும் ஏமாற்றத்தினாலும் நஷ்டத்தினாலும் கவலை கஷ்டம் இந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு ஸ்டேஜ் மக்களே. ஸோ நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு சொன்னால், ஆஃப்டர் ஆல் இந்த 3 நாள் வாழக்கூடிய இந்த பூவே வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், முதுமை இந்த மாதிரி ஒரு எத்தனை ஸ்டேஜை கடந்து போகுதுன்னு பார்க்குறீங்க மக்களே. அப்போ மனுஷர்களாகிய நாம் எத்தனை ஸ்டேஜை நம்ம வாழ்க்கையில கடந்து போக வேண்டியது இருக்குது. இது எல்லாமே இயற்கையினுடைய நியதி என்பதை புரிஞ்சு நாம வாழ்ந்தா நம்ம எதையுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் மக்களே.
நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரெயின்போ கார்டனில் பார்த்தீங்கன்னா விதவிதமான பூச்செடிகள் இருந்து மக்களே, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரோஜா செடிகள் மட்டும் இல்லை மக்களே, அல்லி மலர், தாமரை மலர், இன்னும் நான் சொல்லக்கூடாத அளவுக்கு ஏகப்பட்ட விதவிதமான பூக்கள் இருந்தது மக்களே. அதுக்குள்ள பெயர்கள் கூட எனக்கு தெரியாது மக்களே. ஸோ நீங்கள் ஒரு பூச்செடி ஆர்வலர் அல்லது இயற்கை ஆர்வலராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணணும் மக்களே. இந்த இடத்துல பூச்செடிகள் மட்டும் இல்லை மக்களே, வேற பார்த்தீங்கன்னா அழகழகான கள்ளிச்செடிகள், கள்ளிச்செடிகள்லேயே பூ பூக்கக்கூடிய கள்ளிச்செடிகள் மற்றும் பல வகை மரங்கள், ரம்புட்டான், மங்குஸ்தான், செரி பழம், மல்பரி பழம், திராட்சை பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் ட்ரீ, இந்த மாதிரி பல வகை மரச்செடிகளும் ஏகப்பட்டது. எப்பப்பப்பப்பா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க மக்களே. ஸோ நீங்கள் நம்ம நாகர்கோவிலிருந்து நீங்கள் தக்கலை வரக்கூடிய வழியில் நீங்கள் இந்த ஸ்பாட்டை ஒரு முறை இறங்கி விசிட் பண்ணுங்க மக்களே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. சரி மக்களே, இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு vlogல இன்னொரு பிளேஸில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம கன்னியாகுமரி சிரில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.